வாந்தி எடுக்க போறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லா வகையான டூத் பேஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அதை வந்து தேய்ச்சி வந்து பார்க்க போகிறோம். அப்போ போல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில இது வந்து பார்த்தீங்கன்னா நேமே எனக்கு தெரியல, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூத் பேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். நான் யூஸ் பண்ணாதே நிறைய இது வாங்கியிருக்கேன். க்ளோஸ்அப், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்கேட்டில் சால்ட், இது பெப்சோடன்ட், அதுக்கடுத்து இதிலே கோல்கேட்லேயே வந்து ஆயுர்வேதிக் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்குது. கம்ப்ளீட் கேர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாபர் ரெட், அடுத்து பயோரியா பல்பொடி, அதுக்கடுத்து பெப்சோடன்ட், கும்பம் பல்பொடி, அது சாம்பல் பொடின்னு போட்டிருக்கு. அடுத்து கோபால் பல்பொடி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புல்லிங் ஆயில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் வந்து பண்ண போகிறோம். நம்மகிட்ட எத்தனை இருக்குது? 2, 4, 6, 8, 10, 11, 12, 13 வெரைட்டி கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தேய்க்க போகிறோம். பல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகுதா அல்லாட்டினா ஏதாவது வாய்க்கு கண்டா ஏதாவது எரிச்சலை வந்து உண்டு பண்ணுதான்னு தான் பார்க்க போகிறோம். உடம்புல வெள்ளையாக இருக்க பல்லு மட்டும்தான், அதுக்கு எதுவும் ஆயிராம. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணலாம். எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து மழை வந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் வந்து மழை நிற்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனால் வந்து நிற்கவே மாட்டேங்குது. சரி, ஓகே, மழையிலே ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லா டூத் பேஸ்ட்டையும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டாபர் ரெட் வந்து நான் எடுத்துக்கிறேன். மழைக்கு நனைஞ்சு எல்லாமே இதாகிடுச்சு. டாபர் ரெட் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா மழையே இதாகிடுச்சு. டாபர் ரெட் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அதுக்கடுத்து இது வந்து கோல்கேட். நீ என்ன எடுக்கிற? அதே இது கோல்கேட்டா? சரி, எடுத்துக்கோ. கோல்கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா டாபர்லேயே போட்டாச்சு. இது டாபரா? இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கேர் ஹிமாலயா. இதுவும் நான் தேய்ச்சதில்லை, இப்போ தான் தேய்க்க போகிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தேய்க்க போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இது டாபர்லேயே இது ஒன்று. இது சிமெண்ட் கலரில் இருக்குது. சிமெண்ட் கலரா? சரி, ஓகே, இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பெப்சோடண்டா, இது கேபி நம்போதிரினி, அந்த இது நம்போதிரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மூலிகை பேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்னது? க்ளோஸ்அப் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இனிப்பாக இருக்கும் க்ளோஸ்அப். சாப்பிட்டெல்லாம் பார்த்துருக்க போல. நல்லா ரெட் கலரில் இருக்குது. அடுத்து அது என்னதுடா, நேம் என்னடா இருக்குது? கோல்கேட்டில் வந்து ஆயுர்வேதா அந்த ரிலேட்டட் இது போட்டாச்சு. அடுத்து இது வந்து சாம்பல் டூத் பேஸ்ட்டுங்க. இதை வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய ஆயிடுச்சு. சாம்பல் டூத் பேஸ்ட் இருக்கிறதுல பவரானது பாருங்க, ரோஸ் கலரில் இருக்குது. இதையும் கொஞ்சம் போட்டாச்சு. சின்ன காண்டா. அதுக்கடுத்து பயோரியா. சின்ன வயசுலேயே தேய்க்கணும்னு பயப்பட்டது ஒன்று தான். இது பயோரியா. இதை வந்து யாருன்னா தேய்ச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப எரியும் அந்த மாதிரி உள்ளது. சரி, அடுத்து கோபால் பல்பொடி. இதையும் நான் தேய்ச்சிருக்கேன், நல்லாயிருக்கும். இதையும் கொஞ்சம் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுரு, கொஞ்சம் போதும். அவ்வளோதான். சரி, ஓகே, எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், மழை தான் நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணியை வந்து தந்துருச்சு. மிக்ஸ் பண்ண போல பாருங்களேன் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது செம ரெட் கலர் ரோஸ் கலர் கலந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவையாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், இதுதாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நல்லா கிண்டு 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 நல்லா ஆம்லேட் மாதிரி சட்ட அடி அடி நல்லா ஆம்லேட் மாதிரி அடிச்சாச்சுங்க. இவ்வளவு வந்திருக்கு நம்மளுக்கு. சரி, ஓகே, இதை தான் தேய்க்க போகிறோம், டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நீ எடுத்தா எடுத்தாச்சு, இருந்தாச்சு. சரி, தேய்க்க போகிறோம். எழுதுங்க, கை ஏஜா ஒழிக்கலாம்.
ஏன் கேட்டுக்கிறோம்டா. இப்போ ஏழு வாயிடா. வாந்தி எடுக்க போறேன். வாங்குவா அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாயனா கொப்பிடிச்சிட்டு வந்துட்டோம். பல்ல பாருங்க நல்லா வெள்ளையா இருக்கா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாயினா எரிச்சலை கொடுத்துருச்சுங்க. உனக்கு எப்படி இருக்கு? அதுவே அந்த பயோரியா பல்பரியா என்னன்னு தெரியல, வாயினா பயங்கரமா எரிச்சலா வந்துருச்சு. அதுக்கடுத்து ஆனா தேய்ச்சிட்டு வந்து வாயனா கொப்பிடிச்சிட்டு பார்த்தோம். ஆனா பல்லு வந்து இந்த கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு சவுண்டு கேட்குது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தான் ஆயிடுச்சு. லைட்டா தேய்ச்சதுக்கே நல்ல ஒரு எஃபெக்டா காட்டுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அதனாலதான் இன்னும் ஒரு 5-6 பேர் தேய்க்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலவை வந்து மிஸ் பண்ணி தான் இருக்கு. அதை வந்து லாஸ்டா இவனுக்கு கொடுத்து கொஞ்சம் இது பண்ணலாம் பாக்குறோம். இதை குடிச்சோன்னு தான்டா வாந்தி வந்துருச்சு. அது வந்து புல்லிங் ஆயில்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை ஊத்துனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபன்னியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பண்ணோம். மழை பெஞ்சிச்சின்னு கூட நாங்கள் பார்க்காம தான் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் எங்கேயாவது மழை பெஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக வந்து நீங்கள் எந்த பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. நான் வந்து என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டாபரெட் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வீகோவா ஏதோ ஒரு பேருங்க, புதுசாக சொல்கிறாங்க. வீகோ. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன டூத் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீட் பண்ணி பார்க்குறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும். வாயெல்லாம் எரியும், வாய் எரியுமா, வாந்தி வந்துடும். நல்லா பல்லு ஆனால் வெள்ளையாக வரும். தேய்ச்சி மட்டும் பாருங்கள், நாக்கு இதுக்கெல்லாம் நல்லா வெள்ளை கலரில் வந்துடும், ரோஸ் கலரில் இருக்கிறது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணா சாப்பிட்டு பார்க்குறீங்களா? சாப்பிட்றாத.